அப்பாக்கு டாட்டா சொல்லி வழி அனுப்பி வைக்கலாம். யாரு? சைக்கோங்க. உள்ள வரலாமா? வாங்க சார், ஒரு நிமிஷம் சார். ஷூவை கழட்டிட்டு உள்ள வாங்க. ஓ, அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னதை எனக்கு திருப்பி சொல்கிறியா? குட் குட். வாங்க, உள்ள வாங்க. லீலா சார், வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்துக்கிட்ட ஏதாவது புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு தான் இருக்கும். வாங்க சார், உட்காருங்க. சார், இவர் தான் சார் என் ஹஸ்பண்ட். ஹாய். பேரு கிருஷ்ணா. வணக்கம் சார். இவ என் பொண்ணு தர்ஷினி. என்ன சார், குழந்தையவே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, வீட்டில் குழந்தை இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாமேன்னு யோசித்தேன். லீலா, சார்கிட்ட பேசிட்டு இரு, லேட் ஆச்சு, கடைக்கு கிளம்புறேன். வரேன் சார். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களை வச்சுட்டு பேசினா தான் சரியாக இருக்கும். லீலா, நீ ஏன் 2 நாளாக ஒர்க்குக்கு வரல? என்ன சார், நீங்க தானே என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னீங்க. அது ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். அதை அப்படியே சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீ வராமல் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. தர்ஷினி, இங்கே வாமா. போ, அங்கிள் கிட்ட போ. ஸ்வீட் கேர்ள், நல்லா படிக்கிறியம்மா? எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட். லீலா, நான் ஏதோ ஒரு டென்ஷனில் சொல்லிட்டேம்மா. நான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் என் மனசுலையும் நிறைய குழப்பங்கள், கவலைகள் எல்லாமே இருக்குமா. எல்லா பிஸ்னஸையும் நான் ஒத்தனையே பார்த்துக்கிறேன். அதனால் என்ன மாதிரி யாரும் கவனமாக இல்லைன்னா சட்டுன்னு கோவம் வந்துடுதுமா. இதை நீதாம்மா புரிஞ்சு நடந்துக்கணும். சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்ககிட்ட வேலை பார்க்கறது ஜெயிலில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. லீலா, வீட்டுக்கு வந்துக்கிட்டு எப்படி பேசுறேன்னு தெரியாது. இருங்க, இப்பதான் நான் அவர்கிட்ட வேலையில இல்லைல்ல, இப்பவே எல்லாத்தையும் பேசினாதான் உண்டு. நீ ரொம்ப தைரியமான பொண்ணுமா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பாருமா, இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதில்லை. ஆனால் உங்ககிட்ட கேட்டுக்கிறேம்மா, என்னை மன்னிச்சிருமா. உன்னை வேலைக்கு வராதேன்னு சொன்னது தப்பு தான். நீ வேலைக்கு வந்துருமா. அப்ப சம்பளம் சார்? தரேம்மா. ஏன் சம்பளம்னு அதுலேயே குறியா இருக்க? இல்ல, அன்னைக்கு நீங்க ஏத்தி தருவேன்னு சொன்னீங்க. அதான் பழைய சம்பளத்துக்கே கூப்பிடுறீங்களா இல்ல புது சம்பளம் ஃபிக்ஸ் பண்ண போறீங்களான்னு கேட்டேன். சரிம்மா, தப்பு பண்ணது நான் தான். அதுக்கு பிராயச்சித்தமா உன் சம்பளம் 20,000 ரூபா. சந்தோஷமா? அப்புறம் சார், என்ன கண்ணா பின்னான்னு திட்டக்கூடாது. நான் உங்க பொண்ணு மாதிரி. சரிம்மா, இனிமே திட்ட மாட்டேன். சார், எதுக்கு வீண் விவாதம்? தப்பாக நினச்சிக்காதீங்க. லீலா இனிமேல் வேலைக்கு வர மாட்டா. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு சார், ஒரு நிமிஷம். உள்ள வாங்க. உள்ள வாங்கன்னு சொல்றேன். நம்ம கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கலாமா? ஸ்கூல்ல உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? இங்க பாருடா. நீ என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்டா? எந்த ஸ்கூலு? ஸ்ரீ பால வித்யாலயா. ஓ, அது பெரிய ஸ்கூல் ஆச்சே. உனக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க நீங்க? அவரே சம்பளம் ஏத்தி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க வேண்டான்னு சொல்றீங்க. அந்த ஆளை பார்த்தால சுத்தமாக பிடிக்கல. ஏன்? ஏன்னா என் முன்னாடியே உன்னை ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறாரு. அதான் அந்த ரொம்ப அழுத்தி சொல்கிறாரு. ஐயோ, அவர் எனக்கு அப்பா மாதிரிங்க. உங்கள் அப்பா என்னைக்கு உனக்கு 20,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். இப்போ அதுவாங்க பிரச்சனை. இது பார், இன்னும் 2 மாதத்துல ஜெராக்ஸ் கடை ஓனர் ஆக போகிறோன்னு சொன்னேன். இப்போ நீ வேலைக்கு போயிட்டேன்னா அப்புறம் ஜெராக்ஸ் கடை யார் பார்த்துக்கிறது? அதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குங்க. அது வரைக்கும் 2 மாச சம்பளம் 40,000 ரூபாய் வரும். அதுல 6 மாசம் நம்ம குடும்பம் சிக்கல் இல்லாம போகும். அத முதல்ல யோசிங்க. ஏன்டி என்ன இப்படி குழப்பற? நீங்க என்னைக்கு தான் தெளிவா இருந்திருக்கீங்க. நான் இப்ப வேலைக்கு போறேன். அந்த ஆள் ஏதோ சரியான திட்டத்தோடு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அனாவசியமாக அவதிப்பட போகிற நீ. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு வித்துவேட்டுக்கு 20,000 ரூபா சம்பளத்தையும் கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு அழைக்காத குறை அழைக்கிறாருன்னா ஏன்னு புரியல. இப்ப என்னங்கிறீங்க? நமக்கு 40,000 ரூபாய் வேணுமா வேணாமா? அதான் இப்ப நம்ம பிரச்சனை. நான் வேலைக்கு போறேன்.
இந்த வீட்டில் முடிவு எடுக்கிறது யாரு? நான் தான். ஆ ஆனா உங்க முடிவு மாதிரி அங்க வந்து சொல்லுங்க. நான் வேலைக்கு போக தான் போறேன், அவ்வளவுதான். வாங்க. நான் இங்கே வந்து உன்னை அடிக்கடி பார்ப்பேன். நம்ம ஜாலியாக வெளியில் போயிட்டு வரலாம். உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், ஓகேவா? Okay, uncle. குட் என்ன முடிவு பண்ணீங்க? அது வந்து நாளையில இருந்து வேலைக்கு வரேன் சார். அது என்னம்மா நாளையிலேருந்து? இன்னிலேருந்தே வரலாமே? சார், குழந்தைய கொண்டு போய் அக்கா வீட்டில் விடணும் சார். நான் ரெடி ஆகணும். லேட் ஆகும் சார். நாளையில இருந்தே வந்துடுறேன். குழந்தைய நீ அங்கேயே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாமேம்மா. பார்த்துக்க தான் அங்கே ஆளுங்க இருக்காங்களே. இல்லை சார், பரவாயில்ல, நாங்களே பார்த்துக்குறோம். சரி, அப்போ நாளையிலேருந்து வந்துடுமா? ம்ஹும். ஓகே, நான் வரேன். தர்ஷினி. சார், எதுக்கு சார் இதெல்லாம்? பரவாயில்லம்மா, குழந்தைக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடு. சரி, வாங்கிக்கோ. இந்தம்மா. 5 லட்சம். என்னம்மா? அது 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 ஒன்றும் இல்லை சார். வாட சொல்ல வா. இல்லை என்னமோ சொன்னாலே. இல்ல சார், சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை அப்படியா? சார். சரிம்மா, ம், நாளைக்கு ஒன்று எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா வரட்டுமா? சார். டாடா தர்ஷினி, பாய். வரேன்ப்பா. வாங்க சார். என்னடி இது இருந்தாலும் உன்னையும் குழந்தையும் அந்த பார்வை பார்த்துட்டு போகிறான். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்னமோ எதுவும் சரியாக படல. இந்த ஆளை பார்த்தா சரியான சைக்கோ மாதிரி தெரியுறான். உனக்கு பணத்தாசை கட்டி வேலைக்கு கூப்பிட்றான். அப்படி ஏதாவது பண்ணாரு, லீலாவை பத்தி அவருக்கு தெரியாது. சொந்த செலவுல சோனியை வச்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். சரி, என்னமோ பண்ணு, நான் கடை கிளம்புறேன். ம். வராண்டா சொல்லும். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், போவாத போவாத வெளில போவாத, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன டேய், கேவலம் ஒரு கோட்டு வாங்க அவ்வளவு தூரம் போய் போலீஸோட வருவியா? இனிமே உன் வாழ்க்கையில கோட்டு பகுதியை ஜெயில தாண்டா கழிக்க போற. டேய், என்ன மன்னிச்சிடுறா, தெரியாம பண்ணிட்டேன்டா. சீ, கடைக்கு போன பானுவ போலீஸ் விசாரிக்கிற நிலைமை வந்துருச்சு. தெரு தெருவா வீடு வீடா தேடிட்டு இருக்காங்க, தெரியுமா? போலீஸ் எப்போன்னு இந்த இடத்த கண்டுபிடிச்சிடும். மளிகை கடையில போலீஸ் போன்ல பேசி மேலதிகாரி கிட்ட அனுமதி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் என் காதால கேட்டேன். போதுமா போதுமாடா? உன்னால கொல்ல ஒரு தப்பே இல்லடா. இனிமே நான் குடிக்க மாட்டேன்டா. என்ன அடிக்கிறத விட்டு சந்தியாவை என்ன பண்றதுன்னு யோசிடா. யோ இரியா, முதல்ல என்ன செட்டில் பண்ற வழியா பாரு. என்னடி, என்ன செட்டில் பண்ணணும்? அதான் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்துட்டான்ல. சொல்லும் போது இங்க இருந்து ஓடி போயிடு. அப்ப நானு ஒரு கோட்டர் வாங்கி தரேன், ஊத்தி மூடிக்க. இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு எங்க அம்மா கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டா வாங்கிட்டு நான் ஃபாரின் போய் செட்டில் ஆக போறேன். நீங்க இங்க இருந்து ஓடி போயிடுங்க. அப்ப சந்தியா அவளை தீர்த்து கட்ட நேரம் வந்துருச்சுடா. இனிமே அவ உயிரோடவே இருக்க கூடாது, இருக்க மாட்டா. இப்போ என்னையா பண்ண போறோம்? தெரியலையே. இப்படி சொல்லிட்டு போறான். சார் வாங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். வணக்கம்மா. ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, எதுவும் வேணாம்மா. சார், சந்தியா பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுங்களா? இல்லை, இது வரைக்கும் எதுவும் தெரியல. உங்களுக்கு சந்தியா கிட்ட எதனா ஃபோன் வந்துச்சா? இல்லையே சார். நீங்கள் கொடுத்த லேண்ட்லைன் ஃபோன் நம்பர் யாருதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அது அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கிற ஒரு மளிகை கடையோடைய பிசிஓ நம்பர். அங்கே ஒரு கான்ஸ்டபிள் போட்டிருக்கேன். இது வரைக்கும் சந்தேகப்படும்படி எந்த ஆக்டிவிட்டிஸும் நடக்கலை. ஒருவேளை வேற எங்கேருந்தோ தப்பிச்சு வர வழியில் சந்தியா அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல? அப்படிதான் நான் நினைக்கிறேன். எங்களோட நம்பிக்கையே அந்த ஃபோன் நம்பரா தான் இருந்துச்சு. இப்படி சொல்லிட்டீங்களே சார். சந்தியாவை கண்டுபிடிக்க வேற வழியே இல்லையா சார்? சந்தியாவை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். சந்தியாவுக்கு காலேஜில் எதனா லவ் இருந்துச்சா? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. இவங்க கிட்ட கேட்டால் தான் பதில் கிடைக்கும். என்னம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லாவே இல்ல சார். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? புது கல்யாண பொண்ணு. உங்களுக்கு என்ன வேணும் அத மட்டும் கேளுங்க. எங்க அக்காவுக்கு காதல் விவகாரம் எதுவுமே கிடையாது. நிறைய பசங்க லவ் லெட்டர் கொடுப்பாங்க, என்கிட்ட படிச்சு காட்டுவா. நாங்க 2 பேரும் அந்த லெட்டரை வச்சு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு அதை கிழிச்சு போட்டுருவோம். சீரியஸா எதுவுமே கிடையாது. சந்தியா வேலை செஞ்ச இடங்கள்ல ஏதாவது முட்டல், மோதல், உரசல், ஏதாவது பிரச்சனைகள் எதனா இருந்துச்சா?
அவ வேலை பார்த்தது 2 இடம் தான் சார். காலேஜ் முடிச்சதுமே ஒரு கிரானைட்ஸ் கம்பெனில பிஏவா வேலை பார்த்தா. அங்க ஓனருக்கும் பார்ட்னருக்கும் தகராறு வந்திருக்கு. அதுல இவ 2 பேருக்கு நடுவுலயும் மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். அப்ப நான் கிளம்புறேன். சார், சந்தியாவை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க. நிச்சயமா நான் வரேன் சார். சரிங்க சார். வரமா? சரி சார். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எந்த சந்தியாவால எனக்கு இந்த ஆயுள் தண்டனை கிடைச்சதோ அதே சந்தியாவால நான் கூடிய சீக்கிரம் விடுதலையாக போறேன். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டு போறேன்னு கேட்டீங்களா? பெரிய பொண்ணு வருவான்னு சந்தோஷப்பட்டா சின்னவ இப்படி பேசிட்டு போறா. அவ வருவான்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இவ்வளவு நினைச்சு வருத்தப்படுறதா? கவலைப்படாது கௌரி. எப்படி இந்த பிரச்சனை தானா ஆரம்பிச்சதோ அப்படி இந்த பிரச்சனை தானாவே முடிஞ்சிரும். நீ கவலைப்படாத. காலையில கொரியர் அனுப்ப சொன்னேன், எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பிச்சாச்சு மேடம். முந்தா நாள் அனுப்பிச்சது தான் ரிட்டர்ன் ஆயிடுச்சு மேடம். இது அந்த கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சதா? ஆமா மேடம். ஐயோ, ரொம்ப முக்கியமான கிளைண்ட் ஆச்சு. சரி, நீங்க நம்ம ஸ்டாஃப்ஸ் யார்கிட்டயாவது போய் அங்க, இல்ல நான் மேனேஜர் கிட்டே பேசிக்கிறேன், விட்டுருங்க. ஓகே மேடம். மேடம் இது வந்துட்டு 2 minutes. ஒன்றும் அவசரம் இல்லை மேடம், நீங்க மெதுவாகவே சாப்பிடுங்க. அது எப்படிங்க, நம்ம டைம்க்கு வரோம்னு சொல்லியிருக்கோம்ல. ஸ்டாஃப்ஸ் லேட்டா வந்து நம்ம கேட்குறோம், அதே மாதிரி நாம டைம்க்கு போகணும்ல. இது வந்துரு. அதுக்காக ஒழுங்கா சாப்பிடாம இப்படி சாண்ட்விச் அது இதுன்னு சாப்பிட்டா எப்படி மேடம்? என்ன குமார், ரைஸ் வைக்கிறீங்களா? கம்பெனி விஷயத்தை பத்தி மட்டும் பேசுங்க, என் உடம்ப நான் பாத்துக்கிறேன். சரி, கார் ரெடியா? ரெடியா இருக்கு மேடம். நீங்க வரப்போறத விழுப்புரம் ஃபேக்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேடம். ஓகே. இங்க இருந்து விழுப்புரம் எவ்வளவு தூரம்? மேடம், பைபாஸ்ல போனா இங்க இருந்து ஒரு 2.5 மணி நேரத்துல போயிடலாம் மேடம். சரி, ஓகே. மேடம், ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக அவ்வளவு தூரம் நீங்களே போகணுமா மேடம்? குமார், அந்த விழுப்புரம் ஃபேக்டரியில தான் இப்ப மேஜர் ஒர்க்கே நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த கம்பெனியோட இதய துடிப்பே அங்கதான் இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் அங்க இருக்கிற லேபர்ஸை நான் நேர்ல பார்க்கணும். சொன்னா அவங்களே வந்துட்டு போறாங்க மேடம். இந்த சோம்பேறித்தனத்தினால தான் இந்த கம்பெனி இவ்வளவு நாளா நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. முதல்ல நீங்க கிளம்புங்க, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோயம்புத்தூர் காமிச்ச கொரியர். குட் மார்னிங் மேடம். 12 மணிக்கு என்ன குட் மார்னிங்? ஆமா, நான் காலையில பாக்கும்போது நீங்க இல்லையே. எத்தனை மணிக்கு இவர் வந்தாரு? 10 மணிக்கு வந்தாரு மேடம். 10:30க்கா? ஆபீஸ்க்கு 1.5 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க. சொல்லுங்க பார்த்திபன், உங்களை தான் கேக்குறேன். நீங்க பார்க்க வேண்டிய ஃபைலை இன்னைக்கு உங்களை தவிர வேற யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தா நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. அப்ப அந்த ஃபைல் எல்லாம் பெண்டிங்ல தானே இருக்கும். சொல்லுங்க பார்த்திபன், உங்களை தான் கேக்குறேன். ஆமா மேடம். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? மேடம், அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை செய்ய தயங்குவீங்க. இத பாருங்க, இந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்றேன், இவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு 1.5 மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு. சாயங்காலம் இந்த 1.5 மணி நேரத்தை அவர் எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். இனிமே யார் ஆபீஸ்க்கு லேட்டா வந்தாலும் எல்லாருக்கும் இதே ரூல் தான், புரியுதா? ஓகே மேடம். இல்லனா அவங்க சேலரியில ஆஃப் டே நான் கட் பண்ணிடுவேன். போய் வேலையை பாருங்க. வாக்கா, எப்பக்கா ஊட்டில இருந்து வந்த? இதா இப்பதான் நேரா அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். நல்லா இருக்கியா? ஊட்டில இருந்து எனக்கு வர்க்கி, ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ஏலக்காய் டீ பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? தின்னி பண்டாரம். ஏன் வந்த உடனே எப்படிக்கா இருக்க என்னக்கான்னு கேக்குறத விட்டுட்டு அதை வாங்கினியா இதை வாங்கினியா? ஏன் வாங்கிட்டு வந்த என்னவா? இத பாரு, உன் பொண்ணை பார்த்துட்டு தானே வர்றேன். அவ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? அதை விட்டுட்டு வர்க்கி அது மிட்டாயி அப்படின்னு கேட்டுக்கிட்டு. நான் தான் டெய்லி அவ கூட போன்ல பேசிட்டு இருக்கேனே, அவளை பத்தி உன்கிட்ட விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கேட்டா சொல்றதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு. அப்படியா? சரி, அதை விடு. என் பொண்ணு எப்படி இருக்கா? அவ வயித்துல வளர்ற குழந்தை எப்படி இருக்கு? இத பாருமா, உன் மாப்பிள்ளையும் பொண்ணும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவ வயித்துல வளர்ற குழந்தை இத பாரு, புள்ள
இப்படி இருக்கு. என்னது இது? நான் உன் பொண்ணு நல்லா இருக்கான்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. அவ அடிக்கடி டாக்டர் கிட்ட செக்கப் அது இதுன்னு போறாளா, அந்த ரிப்போர்ட் தான் இது. அம்மாடி, இத நான் திருடல, உனக்காக கொண்டு வந்தேன், நீ தான் திருடி. அட என் பொண்ணு தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ எனக்கு படிக்க தெரியாதே. நீ ஏன் கவலைப்படுற? நம்ம பக்கத்து தெருவுல எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்மா இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வந்து இது என்ன ஏதுன்னு படிக்க சொல்லலாம். சரி அப்போ ஊட்டி வர்க்கி சாக்லேட்ஸ் எல்லாம் இல்லையா? அடிய ஏண்டி இப்படி அலையிற? எல்லாம் இருக்கு, நான் வந்து தரேன். ஏன் இப்ப குடுத்துட்டு போனாதான் என்னவா? ஏன் நான் வந்தப்புறம் சாப்பிட்டா தான் என்னவா? இந்த பாரு, நீ ஒரு அலைஞ்சா, இப்பவே கொடுத்தா எல்லாத்தையும் தின்னுடுவேன். நான் போயிட்டு வர்றேன், வந்தப்புறம் தர்றேன், எதையும் தொடாத. ஆமா. என்னடா இது? யார் போட்டோ பாரு, யார் போட்டோ இது? பாப்பா போட்டோவா? நல்லா இருக்கா? என்ன பண்றீங்க போட்டோல? அழகா சிரிக்கிறீங்களா? என்ன பூஜா, எங்க கிளம்பிட்டு இவ்வளவு வேகமா? அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு முக்கியமான கேஸ் இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே இருக்கீங்க? இல்ல, கிளையண்ட்டுக்கு திடீர்னு எமர்ஜென்சி, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கேஸும் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன்ல? ஆமா. ஆனா இன்னும் என் கேள்விக்கு பதில் வரலையே. அது வந்து டெய்லர் கடைக்கு துணி எடுத்துட்டு போறேன், நீங்க குழந்தைய பாத்துக்கோங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் தள்ளுங்க, நான் போணும். கொஞ்சம் கீழே இறங்குறியா? எதுக்கு? இறங்கு சொல்றேன். என்னங்க? டெய்லர் கடைக்கு ஏன் இவ்வளோ டென்ஷனாக பதறி அடிச்சுட்டு ஓடுற? அது கடையை சாத்திடுவாங்கன்னு தான். மணி 12. எந்த டெய்லர் 12 மணிக்கு கடையை சாத்துவான்? ஏன் இன்னைக்கு என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டு படுத்துறீங்க? பூஜா, இந்த பேக் எடு. எதுக்கு? எடு எடு. குழந்தை எப்படி குடி?
வந்து நீங்க தானே சொல்லிருக்கீங்க அதிகமா நகை பணம்லாம் எடுத்துட்டு போனா யார்கிட்டயும் சொல்லாம யாருக்கும் தெரியாம ஜாக்கிரதையா எடுத்துட்டு போகணும்னு. அதனால தான் நான் வெளியே போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக இப்படியா? இல்லைங்க, பேங்க் டைம் ஆச்சு, லாக்கர்ல வைக்கணும். ப்ளீஸ் குழந்தைய கொஞ்சம் பிடிங்களேன், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். கொஞ்சம் எப்படி வரியா? வா. உட்காரு. உட்காரு. வண்டியில் ஏறுன்னு சொன்னேன். இவ்வளோ நகையை எடுத்துகிட்டு போகிற, நான் பாதுகாப்புக்கு வரேன். அப்போ தான் பத்திரமா லாக்கரில் வைக்க முடியும். இப்போ நீ வரியா இல்லையா? இல்ல, நானே தனியா கார் ஓட்டிட்டு போறேன்னு. இல்லை, இனிமேல் நீ தனியாக கார் ஓட்டக்கூடாது. ஒரு குழந்தைக்கு அம்மா ஆயிட்ட. நம்ம குழந்தை 2 வருஷம் வளர வரைக்கும் நீ டிரைவிங் அது இதுன்னு இனிமேல் போக வேண்டாம். எனக்கே சில சமயம் கோர் டென்ஷனில் கார் டிரைவிங் மேலே கான்சன்ட்ரேஷன் இருக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முதல்ல வண்டியில் ஏறி உட்கார. ஏறுன்னு சொல்கிறேன்ல.